விஜய் தொலைக்காட்சியில் அழகே அழகு சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் அதிகமான ஒரு ரீச் அடைஞ்சவங்க தான் அன்ஷிதா அவர்கள். ஏற்கனவே செல்லமே சீரியல் பண்ணியிருக்காங்க, பிக் பாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் ரீச் கிடச்சிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இன்டர்வியூவில் லவ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லவ்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட் அது. சும்மா நம்ம வந்து பேசி பார்க்கலாம், பழகி பார்க்கலாம், எவ்வளோ தூரம் போதோ பார்க்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. ஏன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட். நம்ப வந்து அந்த ஒருத்தவங்களுக்காகவே வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிக்கணும். லைஃப் லாங் வரப்போற ஒரு உறவு அப்படின்ற மாரி வந்து செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிக்கணும். அத வந்து நீங்க நெனச்சீங்கன்னா மட்டும் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வாங்க. ஏன்னா, நீங்க வந்துட்டு இந்த மாரி பழகி பார்ப்போம் அது இதுன்னு நினச்சி நீங்கள் லவ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சன் தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே அவங்க வந்து மனம் உடைஞ்சிருவாங்க. அதனால் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதாவது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே வந்து நம்மள வந்து உண்மையாக நினச்சி நம்ம எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் வந்து உங்கள பத்தி தெரியாம திடீர்னு லைஃப்ல என்டர் ஆகி உங்களுக்காக வந்து ஃபுல்லுத்தையும் வந்து அவங்க வந்து நம்பி அவங்க வந்து வராங்க அப்படின்னக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க. அந்த ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு இதா போயிடும். அதனால லவ்வுன்றது வந்து அந்த ஒரு நம்பிக்கையா ரொம்பவே வந்து ட்ரஸ்ட்வர்த்தியா வந்து இருக்கணும். லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.